Hello all, welcome to our channel. Rainman problem la sum number 2. So sum number 2 பார்க்கிறது முன்னாடி 1 பாத்தீங்களா ensure பண்ணிக்கோங்க. சம clear-ஆ புரியுது. அடுத்த level problem. Find the angle at the vertical at which the umbrella should be held. VR is equal to 3i minus 4j and VM is equal to 3i. So man வந்துட்டு ஒரு velocity-ல travel பண்ணிட்டு இருக்கான். அது plus direction. மலை ஒரு dimensionல போயில, that is vertically downwardல 2 dimensionல போயிறாங்க. Gold equation என்ன? Last sumலே நம்ம சொன்னோம்ல, Vrm is equal to velocity of rain with respect to man is Vr minus Vm. Clear? Vr minus Vm. Actually, நம்ம இந்த 11 problems combine பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஸ்டார்டிங்ல பேசிக்ஸ் எடுத்திருப்போம். அதை பார்த்துட்டு கூட நீங்க இதையும் பார்க்கலாம். Vrm is equal to Vr minus Vm. இதை ரொம்ப டீடைலா எழுதணும் அப்படின்னா Vrm is equal to velocity of rain with respect to ground, velocity of man with respect to ground. பட் ஒரு தடவை நம்ம இது மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே, இப்போ Vr என்ன இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இது 3i பக்கா? எஸ். 4j கண்டிப்பா சார். ரெயின் 2 டைமென்ஷன்ல கிராஸா தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி Vr எழுதியாச்சா? எழுதிரோம். Vr எழுதிரோம். 3i minus 4j close the bracket minus of Vm எவ்வளோ? 3i. சமல்ல? இப்போ இதை ஓபன் பண்ணலாம். 3i minus 4j minus 3i. இங்க 3i இருக்கா? இங்க minus 3i னா என்ன பண்ணணும்னா, இதே டயகிராம்ல நான் இந்த minus 3i மேன் ஆக்சுவலா ரைட் சைட்ல தான் சார் போயிட்டு இருக்கான். நான் அதை ஒயிட் லைன்ல போடுறேன். இந்த டைரக்ஷன்ல தான் அவர் போயிட்டு இருக்காரு. எல்லோ வந்துட்டு ரெயினோட 3i, ஒயிட் வந்துட்டு மேனோட 3i. பட் இங்க மைனஸ் இருக்கிறதுனால நான் இதை இங்கிட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய ப்ராப்ளம்லாம் நம்ம பண்ணிட்டே வருவோம். மேன் போறதுக்கு ஆப்போசிட்ல போடுவோம். நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அப்போ 3i போட்டாச்சு. பக்கா? எஸ். இதுதான் இப்போ velocity of rain with respect to மேனோட வெக்டர் டயக்ராம். இதுதான் இப்போ ரெயின் இந்த 3i 4jல கிராஸா பெஞ்சிட்டு இருக்காங்க. velocity 3i மேன் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கொடை எந்த டைரக்ஷன்ல பிடிக்கணும் தெரியுமா? வெர்டிகலா பிடிச்சா போதும். இந்த 3iயும் இந்த 3iயும் கேன்சல் ஆயிடும். இங்க பாருங்க, பிளஸ் 3i மைனஸ் 3i கேன்சல். velocity of rain with respect to man is equal to minus 4j. இங்க எக்ஸ்ல அவரு மழையே அவருக்கு பெய்யல, வெறும் ஒய்ல மட்டும்தான். சோ அந்த மேனு நல்லா புரிஞ்சுக்கணும். வெலாசிட்டி 3i 4jல ரெயின் இப்படி இருக்கு, சொல்ல போனா இப்படி கிராஸா இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மழை கிராஸா பெஞ்சிட்டு இருக்கிறது தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. மேனோ 3i ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு, கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட் வாட் எவர் இட் மே பி. அப்போ மழை கிராஸா பெய்யும் போது அவர் இந்த டைரக்ஷன்ல போகும்போது கொடையை நேரா பிடிச்சாலே போதுங்கிறது தான் இது. ஸோ அவர் கொடையை எப்படி பிடிக்கணும்? வெர்டிகலா பிடிச்சா போதும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க there is no angle. கொடையோட டைரக்ஷன் என்னன்னா, அவர் மேல வந்து விழுகிறது 4 வெலாசிட்டி. இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ நானா சொல்றேன் 4 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஒரு தலைக்கு மேல வெலாசிட்டி ஆஃப் த ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு மேன் 4 கிலோமீட்டர் பர் ஹவர். டைரக்ஷன் வந்துட்டு அம்பர்லாவை ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சா போதும். வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல் he has to hold his umbrella with 0 டிகிரி. அவ்வளவுதான். எப்பயுமே கொடையை நம்ம வெர்டிகல் வச்சு தான் சொல்லுவோம். இப்படி இருந்தா கொடைய கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம், இப்படி இருந்தா ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிளாக் வைஸும் பண்ண தேவையில்ல, ஆன்டி கிளாக் வைஸும் பண்ண தேவையில்ல, கொடைய நேரா பிடிச்சா போதும். ஸோ கண்டிப்பா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.